ஜீ தமிழ்ல செம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய நினைத்தாலே இனிக்கும் சீரியல் முடிவுக்கு வந்திருக்கு. இது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கு. இந்த நிலையில இந்த சீரியல்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆனந்த் செல்வன் ரொம்பவே எமோஷனலா ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணிருக்காரு. அவர் அப்படி அந்த பதிவுல என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். ஜீ தமிழ்ல 1000 எபிசோடுகளை கடந்து சூப்பரா ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் நினைத்தாலே இனிக்கும். இந்த சீரியல் 2021 வருஷம் ஆரம்பிக்கப்பட்டு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வந்திருக்கு. 1300 எபிசோடுகளை கடந்து ரொம்பவே வெற்றிகரமா ஓடிச்சிருக்கக்கூடிய இந்த சீரியல் இப்போ முடிவுக்கு வந்திருக்கு. மக்கள் மத்தியில நல்ல ஆதரவு பெற்று ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய நினைத்தாலே இனிக்கும் சீரியல் டிஆர்பில பல வருஷமா நம்பர் 1 சீரியலா தான் இருந்துச்சு. இந்த சீரியல்ல ஹீரோவா ஆனந்த் செல்வன், ஹீரோயினா ஸ்வாதி சர்மா நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜோடிக்கு மக்கள் மத்தியில செம்ம ரீச் இருந்துச்சு. இந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோ ஆனந்த் செல்வன் இந்த சீரியல் முடிய போறத பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 5 வருஷங்களா ஒரே குடும்பமா இந்த சீரியல்ல நாங்க எல்லாம் இருந்துட்டு வந்தோம். இப்போ இந்த சீரியல் முடிவடைய போறது மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு. ஆனா இவ்வளவு நாட்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த ரசிகர்களுக்கும் எங்க கூட இணைஞ்சு பயணிச்ச நினைத்தாலே இனிக்கும் டீமுக்கும் நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சீரியல் மூலமா மக்கள் மத்தியில எனக்கு நல்ல வரவேற்பும் ஆதரவும் கிடைச்சது. என்னை என் பேரை சொல்லி கூப்பிடுறத விட சித்தார்த் அப்படின்னு கூப்பிடுறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த சீரியலோட கேரக்டர் பேரை என்னோட பேர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த சீரியல்ல வந்தப்போ எனக்கு இவ்ளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்ல. ஆனா மக்கள் அவங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. நான் வேற ப்ராஜெக்ட்ல நடிக்க வந்தாலும் இதே சப்போர்ட் நீங்க எனக்கு தொடர்ந்து கொடுக்கணும். ஆனா இப்போ இந்த சீரியல் முடிய போறது உங்களுக்கு எல்லாம் எப்படி வருத்தமா இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே உருக்கமாவும் நெகிழ்ச்சியாவும் பேசியிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நினைத்தாலே இனிக்கும் சீரியல் ஹீரோ ஆனந்த் செல்வன் பேசி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.